வெளியே போனவங்களை பத்தி நீ எதுக்கு தப்பா போஸ்ட் பண்ணணும்? அவங்களை பத்தி தப்பா போஸ்ட் பண்றதுக்கு நீ யார் கொஞ்சம் ஐயா வாழ்த்து சொன்னது தப்புன்னா, அப்போ சீமான் அண்ணா ஸ்டாலின் சார் கூட பேசுறதும் தப்பு. ஒன்னே கல்யாணம் மட்டும் தான் பண்ணல, கல்யாணம் பண்ணாமையே எல்லாம் பண்ணிட்டாரு. இன்னும் பண்ணோட வாட்ஸ்அப் சேட், வீடியோஸ், காசு வாங்கினது எல்லாமே ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணேன். வாயில சொல்ல மாட்டேன், புரியுதா? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக காணொலி போட்டு கொண்டிருந்த நம் கட்சி சார்ந்த கிஸ்மி கேண்டி அந்த பெண் வந்து இப்போ திடீர்னு அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் எதிராக காணொலி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக திட்டி தரைக்குறைவாக பேசி காணொலி போடுறாங்க. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படிங்கிறத அந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்கிறேன், இந்த கட்சிக்கு அழிவுக்கு காரணம் இந்த இடுமா மட்டும்தான். அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் கட்சியில் உண்மையாக இருக்கிறவங்களை வெளியே அனுப்புறாரு, வெளியே அனுப்பிட்டு காசுக்காக தான் போகிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு காணொலி போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதில் காணொலி போடுறாங்க. அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, யாரையும் வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டார், எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. அது இல்லாமல் இந்த கட்சிக்காக ரொம்ப உழைக்கிறவர், முழு நேரமும் கட்சிக்காக வேலை செய்கிறார். அவர் வீட்டுக்கு கூட போகிறதில்ல, கல்யாணத்தை பற்றி கூட யோசிக்கல, கட்சிக்காகவே இங்கே இருக்கிறாருங்க. அவர் எவ்வளோ வேலை செய்கிறாரு, பல மேடையில் போய் பேசுகிறாரு. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் இப்படி கேவலமெல்லாம் காணொலி போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி காணொலி போடுறாங்க. உடனே அந்த பொண்ணு இதுக்கே பதில் காணொலி போடுறாங்க. அதாவது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல, ரொம்ப ஆபாசமாக இறங்கி திட்டி போடுறாங்க. மறுபடியும் இடுமாவனம் கார்த்தியெல்லாம் ஒரு ஆள் கிடையாது, கட்சிக்காகவே இருக்கிறாருன்னு பொய் சொல்லாதீங்க, அவர் வந்து காசுக்காக இருக்கிறாரு, பல கூட்டத்தில் வந்து பேசுகிறதுக்கு பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாரு. அது மட்டுமா, கல்யாணம் பண்ணாமே இந்த கட்சியாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் மட்டும்தான் பண்ணலை, மற்றபடி எல்லாமே அவர் பண்ணுறாரு, எங்கே போயிட்டு வராருங்கிற எல்லா வீடியோ ஆதாரமே எனக்கு இருக்குது, தேவையில்லாமல் என்ன யாராவது பேசுனீங்கன்னா அந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாரிலாம் ஒரு மிரட்டுற தோனிலேயே காணொலி போட்டாங்க. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போது இந்த தாவக அரசை எதிர்த்து கேள்வி கேட்குற எல்லாத்தையும் சில பேர்த்த இப்படி தான் சூழ்ச்சி வழியாக சிக்க வச்சு நம்மளுக்கு எதிராக பேச வைப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பெண் தெரியாமல் பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கட்சியில் சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது வந்து அப்படி கிடையாது, தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் ஒரு கட்சியில் பயணிக்கிறோம், நம்மளுக்கு மூத்தவங்க ஒருத்தர் வந்து நாம் தவறாக பேசி காணொலி போட்டால் இதோட பின் விளைவுகள் எவ்வளோ இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு தான் இவங்க பொது வெளியில் காணொலி போடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனது அவங்களா போனாங்க, அவங்க விளக்கல் கடிதம் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அதில் ஃபுல்லாகவே எழுதியிருக்கிறாங்க, அதை நல்லா பார்க்கணும், இந்த பொண்ணு படிக்கணும். அதுலேயும் ஐயா கலைஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் தமிழ் கட்சி தடமாறி போகுது, தனி மனிதர் தாக்குதல் நடத்துகிறாங்க, இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த குற்ற உணர்ச்சியோடய இந்த கட்சியில் பயணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விலகினாங்க. ஆனால் இந்த பெண் வந்து இதை வச்சு அண்ணன் இடுமாவனம் கார்த்தி மீது அவதூறு பரப்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம தேர்தலுக்கு பின்னாடி தான் போகணும். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை இந்த தாவக தற்கொலைங்க தலைமையிலேருந்து எல்லாருமே நாம் தமிழ் கட்சி அழிய போகிறதுக்கு காரணமே சாட்டை தான், இப்படி சாட்டை பேசிக்கிட்டே இருந்தால் நாம் தமிழ் கட்சி அழிஞ்சு போயிடும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 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 இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, இறக்குறப்ப விஜய் அவர்கள் விட்டுட்டு ஓடிட்டார். அப்போ அந்த மக்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சி போனாங்களோ அவரே விட்டுட்டு ஓடிட்டார். அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டல் விட்ட மாரி யாருமே இவங்களுக்கு போய் எந்த ஒரு உதவியுமே செய்யாத நேரத்தில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் சாட்டை வலையொலியோடு அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு பேட்டி எடுத்து உங்களுக்கு என்னமா வேணும், இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், அதை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காணொலி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பல விமர்சனங்கள் வந்தது. விஜய் அவர்களை பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உன்னை பார்க்க வந்தவங்க தாங்கன்னா இறந்துட்டாங்க, நீ விட்டுட்டு ஓடிட்ட, நீலாம் ஒரு தலைவனான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த காண்டு என்ன ஆகி போச்சுன்னா, நம்மளையே வந்து 47 பேருக்கு பணத்தை கொடுக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு காண்டில் வந்து அதில் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா தொடர்ச்சி அந்த கரூர் விஷயத்தை பேசுனதே நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன், இன்னொன்று இடுமாவனம் கார்த்தி. இப்போ இவரை நிறுத்தி ஆகணும், பேசுறது நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் மேலே வந்து ஒரு பொய்யான செய்தி பரப்புனாங்க. அவர் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சி போர்வியில் விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க, ஏன்னா திமுகவில் எதிர்க்க முடியல, இப்படி வந்து சாட்டை மூலியமாக பணம் கொடுத்து எதிர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பொய் செய்தி பரப்பி சாட்டை துரைமுருகனால தான் நாம் தமிழ் கட்சி அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, அண்ணன் இடுமாவனம் கார்த்தி பேசுகிறத நிறுத்தணும். ஏன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கலவரப்பள்ளி டேமில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட
தொழிற்சாலை கழிவு நீர் வந்து சுத்திகரிக்கப்படாமல் அந்த தண்ணியில் கலக்குது. அந்த தண்ணி கெட்டு போயிடுச்சு. அதனால் அந்த ஊர் மக்கள் வந்து இந்த தண்ணி குடிக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. விவசாய நிலம்லாம் பாழா போகுது. இந்த தண்ணி வந்து ரொம்ப கெமிக்கலு. இதனால் ஏகப்பட்ட தொந்தரவு. போன திமுக ஆட்சி இதை பார்க்கல. இப்போ வந்து டிவிக்காச்சும் இதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்துகிறாங்க. அதில் அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் அப்போது 40 நாள் அந்த தாவக ஆட்சி விஜயோட ஆட்சியை தரமட்டம் பண்ணாங்க. சும்மா கேள்வியால் கிழிச்சு எடுத்தார். தேர்தலுக்கு முன்னால் நீ என்னென்ன வாக்குறுதி கொடுத்த, தேர்தலுக்கு பின்னால் நீ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிற, ஒட்டு மொத்தமாக தலைகளாக செய்ய ஆரம்பிச்சிட்ட. நீ ஒரு தலைவனா? ஏற்கனவே கரூரில் 41 பேர் இறந்தாங்க, விட்டுட்டு ஓடன. பல விமர்சனங்களுக்கு அப்புறம் தான் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்த. இப்போது மக்களுக்கு வரி பணத்தில் நீ அரசு வேலை கொடுக்குறியா? அப்போ உன் கூட்டத்துக்கு வந்து எவன் தான் அரசு வேலையை தூக்கி கொடுப்பியா அப்படின்ற மாதிரிலாம் பேசினேன். அப்புறம் பாஜகவுடைய திட்டத்தெல்லாம் கொண்டாந்தவொடனே நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட, நீ மக்களுக்கான தலைவனானு சொல்லி லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு பொழந்துட்டாப்புல. இப்போ தொடர்ச்சியாக 2 கூட்டத்துலேயும் விஜய்க்கு மிகப்பெரிய சம்டி அடி விழுந்திருக்குது. அதனால் இதுக்கு மேலே இடுமாவனம் கார்த்தி பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது தொந்தரவு தான், இது இடையூறாக இருக்கும், நம்மளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குன்னு அண்ணன் இடுமாவனம் கார்த்தியை குறி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அண்ணன் இடுமாவனம் கார்த்தியோட 2 கூட்டத்தையுமே எடுத்து பாருங்கள். தாவக அரசு பண்ண அத்தனை அயோக்கியத்தனமும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவங்க சௌரியத்துக்கு வந்தவன் போனவனுக்கு எல்லாத்துக்கும் பதவி போட்டு கொடுக்குறது. அண்ணன் சீமான் அவர்களை பழைய சாமான் திட்டினவனுக்கு அரசு பதவி, அவங்களுக்கு நம்ம கட்சியிலேருந்து 2 பேர் வாழ்த்து சொன்னால் போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு தனி மனிதர் தாக்குதல் கையில் எடுக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி. அதனால் எனக்கு பயணிக்க விருப்பம் இல்லை, நான் வெளியில் போகிறேன்னு ஒரு வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணம், தேவையில்லாத ஒரு வெட்டி காரணத்தை சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க. இங்கே 2 பேர் போனதுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தெரிஞ்சு அந்த பொண்ணு செய்கிறாங்கன்னா அப்போது இவங்களும் விலை போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்னொரு கட்சிக்காரை நம்ம பேசக்கூடாது. உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனா கூட நீ நேரில் வந்து பேசலாம், அல்லது ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இல்லைப்பா எனக்கு மனசு கேட்கல, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பாதுன்னு கட்சி விட்டு விலகிடலாம். அதுக்காக விலகிட்டா வேறு எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் போய்க்கலாம். ஆனால் போயிட்டு நம்ம கட்சியின் மீது ஏகப்பட்ட பொய்யான செய்தியும் அவதூறையும் பரப்புனா தான் நம்மளுக்கு கோவம் வரும், நம்ம துரோகின்னு சொல்லுவோம். அது வரலும் நம்ம யாரும் எதையும் பேச போகிறதில்ல. இந்த கட்சியில் இருக்கிறீங்களா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. இப்போ இங்கே 2 பேர் போகிறாங்க, தனி மனிதர்கள் தாக்குதல் பண்ணுறாங்கன்னா யாரை பண்ணாங்க? விஜய் பேசணுமா? சரி நீங்கள் பேசவே இல்லையா? நீங்கள் பேசலையா? இந்த கட்சியிலேருந்து வெளியில் போகணுன்னா ஒரு காரணம் வச்சுக்குவாங்க. வேறு ரஜினி பார்த்தாங்க, பிஜேபி கைகூலி ஆகிட்டாரு, நாங்கள் வெளியில் போகிறோம். ஸ்டாலினை பார்த்தாரு, பெட்டி வாங்கிட்டாரு, நாங்கள் வெளியில் போகிறோம். இப்போ இவங்க 2 பேரும் அதான் சொல்கிறாங்க. கல்யாணத்தில் போய் நீ உதயநிதியும் அண்ணனும் 2 பக்கத்தில் உக்காத்திட்டாங்க, இது வந்து சரியில்லை, நாங்கள் வெளியில் போகிறோம், போயிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு பெண் வந்து பொது வெளியில் ஒரு கட்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்தி அவர்களை இவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசினா அதோட பின் விளைவுகள் எவ்வளோ இருக்கும், அவருக்கு தனிப்பட்ட முறையை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் அவரை போய் பார்த்துங்க, ட்விட்டரில் அவர் அசிங்கமாக திட்டி போடுறானுங்க. இப்போ இந்த அசிங்கம் யாரால? இந்த பெண்ணால் தானே. இப்போ இந்த கேவலங்கட்ட இந்த ரூட் மாஃபியா என்ன நினச்சது அது செய்தில்லை. இப்போ அசிங்கமாக அவர் பேசுகிறதுனால அவர் மன உளைச்சல் வரும். ஒரு விஷயத்த நம்ம நினச்ச மாதிரி அதை பேச முடியாது. என்ன எவ்வளோ பெரிய ஆள், தைரியமான ஆளாக இருந்தாலும் நம்மளை ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு சில இடத்துல தொய்வு உண்டு ஆகும். இதனால தான் கட்சியில் இருக்கிறவங்களையே பேச வைக்கிறாங்க. இப்போது இந்த கட்சிக்கு இவங்க எந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும்.